அரபு நாடுகளை ஊடுருவ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதை வந்து தெரிவிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா குவைத்துடைய முக்கியமான காலநிலை ஆய்வாளர் பெதர் அமீரா இதை வந்து தெரிவிச்சிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இதுவரைக்கும் 30 உயிர்கள் பலியாகி இருக்குது. இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய தற்போதைய காலநிலை, சீரற்ற காலநிலை காரணமாக. அதே போல் 21 பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. மண் சரிவில் அதே மாதிரி வெள்ளத்தில் அடிபட்டு போனவங்க 21 பேர் ஸ்டில் மிஸ்ஸிங். இன்னமும் சரியான தகவல்கள் கிடைக்கல. அதே போல் ஒவ்வொரு டேம்களுடைய ஒவ்வொரு அணைக்கட்டுகளும் திறக்கப்பட்டிருக்குது. தண்ணீருடைய வேகம் சீறி பாய்ந்த வண்ணம் தண்ணீருடைய வேகம் இருக்குது. முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். இறைவன் தான் பாதுகாக்கணும் அனைவரையும். தற்போதைய காலநிலை இன்னும் ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது. இலங்கையினுடைய நிலைமை மட்டும்தான் அப்படியான்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பணிகளும் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்கள்லையும் ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸால் பல இடங்கள்லையும் ரெஸ்கியூ பணிகள் வந்து நடந்த வண்ணம் இருக்குது. வீடியோஸ்கள் முடிஞ்சால் நான் அட்டாச் பண்ணுறேன் கடைசியில். அதே போல் அரபு நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். சுவாச காற்று விஷமாக மாறும் நிலைமை. சுவாசிக்கக்கூடிய காற்று, அந்த காற்றை நாம் சுவாசிக்கும் போது இரத்தம் உடம்புலேருந்து வெளியேறும். அந்த அளவுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது எத்தியோப்பியாவில் 10,000 வருடத்துக்கு பிறகு வெடித்திருக்கக்கூடிய இந்த எரிமலை, இதனுடைய துகள்கள் வந்து தற்போதைக்கு காற்றில் கலக்குது. இப்போ ரீசெண்டாக விமான பயணங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதையும் தாண்டி ஒமான் நாட்டுக்கு இது வந்து காற்றில் பரவி இருந்துச்சு. சில காற்று அலைகளின் மாற்றம் காரணமாக கலைந்து வேறு பக்கங்கள் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியும் காற்று மிடில் ஈஸ்ட்டை நோக்கி வரும்போது எத்தியோப்பியாவிலேருந்து வரக்கூடிய இந்த துகள் அரபு நாடுகளை ஊடுருவ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதை வந்து தெரிவிச்சிருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா குவைத்துடைய முக்கியமான காலநிலை ஆய்வாளர் பெதர் அமீரா இதை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. எல்லா இடங்கள்லையும் ஆபத்து அதிகரித்த வண்ணம் தான் இருக்குது. ப்ரே பண்ணுவோம். நடக்கிறது எல்லாமே இறைவனுடைய நாட்டம், இறைவனுடைய செயல்பாடுகள் எல்லாம். வல்ல இறைவன் அனைவரையும் அனைத்து விடயங்களில் இருந்தும் பாதுகாக்கட்டும். மக்களுக்கு நம்ம செஞ்ச தவறுகள் அனைத்தையும் மன்னித்து அனைவருக்கும் ஒரு நிம்மதியான சுபீட்சமான அமைதியான ஒரு நிலைமையை உருவாக்கி தரட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம்.